நமக்கு கிடைக்கிறதோ ஒரே நாள் தான் லீவு. அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னா கொஞ்சம் வீட்டு வேலை இருக்கும். அதையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு பார்த்தா இவங்க 2 பேரோட இம்சையும் நம்மளால் தாங்க முடியல. நானும் எங்கள் அண்ணனும் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அவன் என்னை கிள்ளி கிள்ளி வச்சுருவான். நான் அவனை அடிக்க மாட்டேன், ஆனால் அவன் என்னை கிள்ளி கிள்ளி வச்சுருவான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா எந்திரிச்ச வேகத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெயை தான் போட்டு சாத்துவாங்க, அவனை அடிக்க மாட்டாங்க. நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சனால டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே அடிதடி சண்டை. எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு அடி வச்ச 2 பேர். பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அழுதுட்டு நிறுத்திட்டா. அப்புறம் அவளே சமாதானம் ஆயிட்டா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் வந்துச்சு. நான் திட்டிகிட்டே இருந்தேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே 2மே வந்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமாக தான் இருக்கும். ஆனால் அவனை வந்து நம்ம அடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு எங்கிறது தான் அந்த பாசம் வரும்னு தெரியாது. உடனே போய் அவனை கொஞ்சிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பா. சரிடா அழாதடா அழாதடா. ஆனால் இவனோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை நம்ம அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், விழுந்து விழுந்து சிரிப்பான். அம்மா இன்னும் 2 வெய்மான்னு சொல்லி சிரிப்பான். எனக்கு இவனை பார்க்கும்போது ஒரு சில நேரமெல்லாம் தோணும், இவன் மட்டும்தான் இப்படி இருக்கானா இல்லை இந்த ஆம்பளை பசங்களே இப்படி தான் இருப்பாங்களாங்கிற மாதிரி தோணும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா எங்கள் அப்பா எல்லாருமே ஃபஸ்ட்டு உன் பையன்கிட்ட இருக்க இந்த பழக்கத்தை ஃபஸ்ட்டு மாற்றுன்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் எப்படி இந்த பழக்கத்தை மாற்ற முடியும்? நானும் திட்டுறேன், மிரட்டுறேன், எல்லாமே தான் பண்ணுறான். ஆனால் அவன் இப்போ சின்ன பையனாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா யார் பேச்சையும் கேட்கவே மாட்டேங்கிறான். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு வான் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.